சொல்றோம் ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜ் பார்ப்போம். எரேமியா 12:5. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? என்னத்துக்கு வச்சு பார்க்க போறோம்னா, இளைக்க பண்ணினார்களானால் அப்படின்னா காளை ஆட்களோடு அப்படின்னா சாதாரண மனுஷன் கூடயே நீ ஓடும்போது நீ களைச்சி போயிடுற. குதிரையோட ஓடும்போது, குதிரைனா சொல்லும் போது சரியான ஸ்பீடு, மனுஷனோட ஈக்குவல்ல எப்படியாவது ஓடலாம். அதுலேயே நம்மளால களைச்சி போயிடுறோம். அதே குதிரைனா இன்னும் வேகமாக வரும். அதான் சொல்கிறேன், இப்பயே நம்மளால தாக்கு பிடிக்க முடியலன்னா வருங்காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சமாதானம் கிடைக்கல வேற இது ட்ரை பண்ணுவோம். ஊழியமும் சரி, வேலையும் சரி, மனைவி புருஷன் இது சரியில்லைன்ட்டு அடுத்தது தேடி இது போயிடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய வேணை. எப்படின்னா பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தானு அப்படியாக பொருளி வரும் தண்ணி வேகமாக முன்னுக்கு. அப்போ சமாதானம் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போனால் அங்கே இன்னும் பெரிய பிரச்சனை வரும். இதுதான் டேஞ்சரஸ். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், களைத்து போகிற முன்னுக்கு வெள்ளம் வர முன்னுக்கு அணையை கட்டணும்னு சொல்லப்படுது. அப்போ முன்னுக்கே இந்த காளை ஆட்களோடு ஓடி ஜெயிச்சிடணும். எப்படி யோசேப்பு சகோதரர்கள்லாம் விபச்சாரத்துலேயும் அசுத்தத்துலேயும் கொலையிலையும் அப்படியே செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் உடன்படலை. அதில் அவன் ஜெயிச்சிட்டான். அதுதான் காலாட்கள். நம்ம சுற்றி கிட்ட இருக்கிறவங்க தான் சகோதரர் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தங்கச்சி அண்ணன் இருப்பாங்க, அப்புறம் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் அது காலாட்கள். அவங்கள்ட்ட அவங்க செய்கிற அநியாயத்தில் நம்மளும் உடன்பட்டு செய்யக்கூடாது. அதிலே நம்ம காத்துட்டோம்னா நம்ம அதில் களைச்சி போக மாட்டோம். அதில் ஜெயிச்சுட்டே வருவோம். யோசேப்பு அதில் ஜெயிச்சாரு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்த்திபால் வீட்டுக்கு போகும்போது அங்கே மனைவி விபச்சாரத்துக்கு இழுக்கும்போது அவர் அங்கேயும் குதிரை ஓட்டம் ஓடுறாரு. இன்னைக்கு பாவத்தை கண்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, இப்படிலாம் யோசேப்பு நினைக்கல. அவர் என்ன செஞ்சிடாரு, ஓட்டமாக ஓடுறாரு. நம்ம ஓடுறோமா இல்லை வேடிக்கை பார்த்து நம்ம அதில் மூழ்கி போயிடுறோமா? இதுதான் நம்மளுக்கு ஒரு டேஞ்சரஸ் இருக்குது. அப்போ யோசேப்புக்கு அங்கே உண்மைத்துவம் இருந்ததுனால அவன் 12 கோத்திரத்தில் தன்னுடைய 2 பையனும் மனாசையும் எபிரேனும் உள்ளே வராங்க. ஆனால் தாவீதும் அங்கே விபச்சாரம் செஞ்சார். தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விபச்சாரத்தினாலும் பட்டயத்தினாலும் சாவுறாங்க. அவனோட ஜெனரேஷனு ஒரு காரியத்திலையும் அவங்களுக்குள்ளே வர முடியல. சாதாரண ஒரு சினிமா படம், பாசமான படத்தை அதே நம்ம தவிர்க்க முடியலன்னா, அதே நம்ம அவாய்ட் பண்ண முடியலன்னா நம்ம எப்படி குதிரையோடு ஓடுறது? அப்படின்னா வெளியே அரங்கத்தில் நம்ம சுற்றி பார்க்கலாம், அநேக அசிங்கமாக பாவங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அதில் நம்ம எப்படி குதிரைகளோடு ஓடுறது? அதே இலக்க பண்ணிடும் நம்மளை. அப்போ இதில் நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? வசனத்தின்படி அவரோட சமூகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள உதவி செய்வார். எல்லாம் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு. கர்த்தர் சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.